மதுரை மாவட்ட நீதிபதி தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கிறார். இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான விசாரணையை மதுரை மாவட்ட நீதிபதி தொடங்கியிருக்கிறார். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 2 நாட்களாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி மதுரை மாவட்ட நீதிபதி தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கிறார். தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய இடங்களிலெல்லாம் நீதிபதி சென்று ஆய்வு செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல அஜித்குமாரின் குடும்பத்தினரிடமும் பொதுமக்களிடமும் விசாரணை நடத்த நீதிபதி திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். குறிப்பா என்னுடைய கூட்டுறவுத்துறையின் சார்பில் டெல்லியில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சருடைய அனுமதியோடு நான் சென்றிருந்தேன். நேற்றுதான் மதியம் நான் இங்கு வர முடிந்தது. ஆக நான் டெல்லியில் இருந்தாலும் இங்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டுதான் இருந்தேன். அதைப்போல வந்தவுடன் நேரடியாக நானும் இங்கே வந்து அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல விரும்பினேன். இந்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்தாருக்கு, அவருடைய தாயாருக்கும் அவருடைய அஜித்துடைய தம்பிக்கு நவீனுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் விரும்பினார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வந்து நானும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி துக்கம் விசாரித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது பற்றியெல்லாம் சொன்னோம். அதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் இருவரிடத்திலும் அவர்கள் பேசி அவர்களுக்கு ஆறுதலாக எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதி தந்ததோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசின் சார்பில் செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு அந்த மகனை இழந்த தாய்க்கும் சகோதரனை இழந்த அந்த தம்பிக்கும் ஒரு ஆறுதலாக நவீனுக்கு இருந்தது என்றால் அது மிகையாகாது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களிடத்திலும் அதே போல மாவட்ட ஆட்சியரிடத்திலும் உத்தரவிட்டு தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு ஏற்றவாறு ஒரு பணியை வழங்க வேண்டும் என்று, என்ன பணியை வழங்கலாம் என்று முடிவெடுத்து அவருக்கு ஆவினில் ஒரு டெக்னீஷியன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் ஒரு 30,000 சம்பளம் கிடைக்கும், போக போக நல்ல வேலை கிடைக்கும். அந்த பணியாணையை இப்பொழுது தம்பி நவீனத்தில் வழங்கி இருக்கிறோம். அவரும் அதை முழு மனதோடு மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு இந்த ஊரில் வீடு சின்ன வீடாக இருக்குன்னு சொன்னாங்க. 3 சென்ட் அரசு புறம்போக்கு நத்தம் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த பட்டாவும் இப்பொழுது அவர்களுக்கு நானும் ஆட்சியர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள்லாம் ஆர்டிஓ வட்டாட்சியர் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அதை கொடுத்துட்டோம். அடுத்து கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் வழங்கி இருக்கிறோம். இது 3 மட்டும் இல்லை, இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதே போல அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதில் தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது முதல் கட்ட உதவி. இந்த உதவிகள் தொடரும். இன்னொரு கோரிக்கை வச்சுருக்கோங்க சார், அதாவது உதவிகள்லாம் எங்களுக்கு ஓகே, ஆனால் எங்களுடைய அந்த பையன் வந்து வாங்கின அந்த திருட்டு பட்டத்தை வந்து நீக்கத்துக்கு என்ன காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு. இல்லை, அதெல்லாம் விசாரணையில் நிச்சயமாக அதெல்லாம் துடை தெரியப்படும். அவர் தான் களவாண்டாருன்னு ப்ரூவன் ஆகலை. விசாரணை நடக்கிற நேரத்திலே அவரும் உயிர் திறந்த காரணத்தால் அந்த பட்டமும் திரும்ப பெறும். யாராவது இதுவாக கொடுக்கல, அங்கீகாரமாக கொடுக்கல, இடையில இருக்கிற அந்த இதுவும் நீக்கப்படும், அந்த கரும்புள்ளி அகற்றப்படும். சார், ஏடிஎம்கே கேட்கறது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக கேஸ் சிபிஐ சிபிசிஐடிக்கு நகர்த்துறது என்னம்மா?
ஏடிஎம்கே கேட்கறது கரெக்டாக இந்த நேரத்தில் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த கேஸை சிபிசிஐடிக்கு நகர்த்துறது எதனால இதுக்கு முன்னாடி 25 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு டிஎம்கே ஆட்சியில். அதாவது இதை ஏன் சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னு கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. கேட்கலை, அதாவது இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுக்கலைன்னா இதே அதிமுகவினர் என்ன சொல்லுவாங்க, ஏன் இதை வந்து சிபிசிஐடிலே வச்சுருக்கீங்க, சிபிஐக்கு கொடுக்க வேண்டியது தானே. ஆக அவர்களுக்கு கேட்பதற்கு எந்த விதமான கோரிக்கையும் இல்லை. எதையாவது சொல்ல வேண்டும், அதன் மூலமாக அரசியல் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் செய்கின்ற வேலை தான் இது. ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி. இந்த விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும். எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் வழக்கில் விரைந்து விசாரணை முடிந்து தீர்ப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை போல குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும். அதில் மாறுபட்ட கருத்தில்லை. சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசின் சார்பில் அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் அவர்களே தெரிவித்திருக்கிறார். சார், அதே மாதிரி பிஜேபியோட கிளைம் என்னன்னா 25 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க ப்ரிவென்ஷன் எடுக்காம நடந்தக்கப்புறம் பார்த்துக்கிறாங்க ஒரு ஆட்சி. அதாவது எந்த ஒரு சம்பவம் சொல்லிட்டு செய்யறதில்லை. சம்பவம் 24 செஞ்சவங்க சொல்லி செய்யறதில்லை, சொல்லாமல் செய்கிறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கைகள் தான் அரசின் சார்பில் எடுக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இதை ஒரு விழிப்பாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காத அளவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக தலைமைச் செயலாளர், அதை போல டிஜிபி இவங்கெல்லாம் வைத்து ஆய்வு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தின் அடிப்படையில் கடுமையான எச்சரிக்கைகளையும் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது தொடராது என்று நான் உறுதிக்கிறேன். சார், தமிழகத்துல மொத்தமா பேசுறாங்க சார். இந்த பகுதியிலே இது 3வது சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பகுதியில இருக்கிற இந்த ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி நான் அது மறுக்கல. இப்ப இது நடந்தது காவல்துறையினுடைய விசாரணையில் நடந்துச்சு. இன்னொரு சம்பவம், நான் இங்கே வந்துட்டு இப்போ வர்றதுக்கு முன்னாலே ஒரு சம்பவத்தில் சிங்கமுனரில் பள்ளியில் ஒரு சிறுவன் 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன், அவர் எப்படின்னா இரு வகையாக சொல்கிறாங்க. இன்னும் பள்ளிக்கு போன பையன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. நிர்வாக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அந்த வந்து பையன் அந்த காருக்குள்ளே வாகனத்துக்குள்ளே இருந்து மூச்சு திணறி இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அது விசாரணை நடக்குது. அது மாதிரி அது ஒரு பள்ளி வளாகத்தில் நடக்கிற சம்பவம் நடந்த பிறகுதான் அரசின் கவனத்துக்கு வருகிறது. பிறகு காவல்துறை அதை பற்றி விசாரிக்கிறார்கள். அடுத்து இன்னொன்று, காளையார் கோயில் அருகில் பள்ளியில் படித்து கொண்டிருந்த திருப்புவனம் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அஜித்குமாரின் தம்பிக்கு அரசு பணியும் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். இது முதற்கட்ட உதவிதான். இந்த குடும்பத்திற்கு அரசு தொடர்பான உதவிகள் தொடர்ந்து தந்துகொண்டே இருப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நியாயமான விசாரணை நடைபெறுவதற்காக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நிச்சயமாக நியாயமான விசாரணை நடைபெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.